உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களுக்கு எவ்வளவோ அன்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அன்பு கூறப்பட்டிருக்கிறோம். நாம் நேசிக்கப்பட்டவர்கள், நாம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், நாம் அவருடைய சுயார புத்திரர்களாக இருக்கிறோம். எவ்வளோ ஒரு மேன்மையான அழைப்பு. இதில் பாருங்கள், இந்த அறிவில் நம்ம ஒவ்வொரு நாளும் வளர வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கிறது. நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம். புது சிருஷ்டியாக இருக்கிறோன்னு சும்மா ஒரு நேரத்தில் வசனத்தை கேட்டுட்டு ஆமென்னு சொல்லிட்டு போனால் மட்டும் இல்லை, அதிலேயே தொடர்ந்து தியானமாக இருந்து அதில் இன்னும் க்ரோ ஆகும் போது தான் உள்ளே இருக்கிற ஆவி மனிதனுடைய அந்த இருதயம் முழுமையாக இந்த விசுவாசம் நிரம்பும் போது நம் மனம் மறுபமாகி அது நம்ம வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதைத்தான் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நம்ம சில முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கு. நமக்குள்ள தேவன் ஆவியை கொடுத்துட்டாரு. அந்த ஆவியான மனிதனுக்கு எது போஜனம்? அவருடைய வார்த்தையே போஜனம். ஆனால் அதை எடுத்து சாப்பிட வேண்டியது யாரு? நம்ம. ஆவியானவர் உதவி செய்கிறார் நமக்கு எல்லா வகையிலும். அவர் தேற்றரவாளனாக, துணையாளராக, கம்ஃபர்டராக, ஆலோசனையாக எல்லாமே இருக்கிறாரு. அதை கோஆப்ரேட் பண்ண வேண்டியது யாரு? நம்ம. அப்போ அதில் எவ்வளவு தூரம் நம்ம எஃபர்ட் போடுறோமோ, எந்த விஷயத்துலையுமே நீங்கள் எவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து எஃபர்ட் போடுறீங்களோ அதில் அப்போ தான் ரிசல்ட்டை பார்க்க முடியும். உலக பிரகாரமான சாதாரணமாக காரியங்கள்லேயே அதுதான் பேசிக்கான விஷயம். அப்போ நம்ம தேவனுடைய காரியங்களிலும் இன்னும் அதிகமாக வளரணும், ஆசீர்வதிக்கப்படணும்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி மனிதனும் இன்னும் அதிகமாக பலப்படணும். எபேசியர் 6:10 வசனம் சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Be strong in the Lord and his mighty power. தேவனுக்குள்ளும் தேவனுடைய அந்த வல்லமைக்குள்ளும் பலப்படணும். எல்லாருக்கும் தேவன் ரட்சிப்பை பொதுவாக கொடுத்துட்டாரு. ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் அதை எடுக்கிற முயற்சி, பிரயாசம், அந்த தேவனை தேடுகிறது. தாவீது எப்படி மான்கள் நீரோடையை வாஞ்சித்து தேடுவது போல என் ஆத்துமாவும் மேல் தாகமாக இருக்கிறது சொல்றாரோ, அந்த தாகம், அந்த வாஞ்சை, இதுதான் பாருங்க ஒவ்வொரு மனுஷனையும் தேவனுக்குள்ள வளர்க்கும். அப்பதான் இங்க போட்டிருக்கு, அவரை அறிகிற அந்த அறிவிலும் கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த கிருபையிலும் வளருங்கள். அந்த வளர்ச்சி நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கடைசி காலங்களிலே நம்ம பலப்படாமல் இருந்தால் மற்றவங்களை பலப்படுத்த முடியாது. நம்ம பலவீனமாக இருந்தால் பிசாசு நம்மளை என்ன பண்ணிடுவோம்? ஈஸியாக ஏமாத்திடுவோம். அப்போ குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது. அடுத்து வளரணும். அடுத்து திடமான ஆகாரங்களை குழந்தைகள் அதுக்கு அடுத்து வளரும் போது நம்ம கொடுப்பது போல எப்பயுமே சில விஷயங்களையே பேசிக்காக கற்றுக்கிட்டு இவ்வளோதாங்க தெரியும்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்களை, நிறைய ரெவலேஷனை, நிறைய தேவனோட ப்ரெசன்ஸில் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவரை போல் இன்னும் மறுரூபமாகறதுல நம்ம இருக்கதான் நமக்குள்ள இருந்து தேவன் மகிமையாய் வெற்றி சிறப்பார். அப்போ ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறாரு. நல்ல அந்நிய பாஷை பேசும்போது வேதவசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, ஆவியானவருக்குள்ள நிறைந்த அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்குதாம்? வசனத்தில் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14:4 பாருங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போ உங்களுக்கு மெயின் அதுக்குள்ள அந்த பக்தி விருத்தி உண்டாகணும், நீங்க க்ரோ ஆகணும்னா அந்நிய பாஷை பேசுறது, ஆவியில் நிறைந்து இப்படி ஜெபம் பண்றது, இப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி மனிதன் பலப்பட ஆரம்பிப்பான். பக்தி விருத்தி உண்டாகும். தேவனுக்கு உங்களுக்குள்ள இடைப்பட்ட அந்த உறவு ஸ்ட்ராங் ஆகும். அந்த அறிவுல வளருவீங்க, கிருபையில வளருவீங்க. அது எல்லாம் உங்களை என்ன பண்ணும்? உங்களை வெற்றிகரமான பாத்திரமா மாற்றி நாளைக்கு உங்களுக்குள்ள தேவன் அநேகர் ஆசீர்வதிக்க கிருபை செய்வார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எப்படி கிறிஸ்துக்குள்ள நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோமோ உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்களுக்குள்ள அந்த போராயுதங்களை எல்லாம் நீங்க தரித்து கொண்டு நிற்கும் பொழுது அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அப்போ இதை கேட்குற நீங்க இன்றைக்கே செயல்படுங்க. இன்னைக்கு இதை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா தேவனுடைய அந்த கிருபையில் வளர்றதுன்னா எப்படி வளர முடியும்? அவரோட வார்த்தையை கேட்க கேட்க, வேற எதையும் கேட்கறனால இந்த தேவனோட வார்த்தை கேட்க கேட்க, அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லவர், என்னை எவ்வளவு அன்பு கூறுகிறார், நேசிக்கிறார், இந்த அறிவு, இந்த வார்த்தை தான் கொடுக்க முடியும். இதெல்லாம் வளர முடியும். இப்படி கேட்டுக்கொண்டே இருங்க. ஆவிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. இதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும், நீங்க பலப்படுவீங்க. அடுத்து உங்க மூலமா அநேகர் பலப்படுவாங்க. ஆகவே ஆயத்தப்படுங்கள், ஆயத்தமாக்குங்க. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்றைய நாளில் ஒவ்வொருவரும் இது சீரியஸாக எடுத்துக்கொள்ளட்டும் தகப்பனே. தங்களை முதல் பலப்படுத்தி கொள்ளட்டும், ஆயத்தப்படுத்தி கொள்ளட்டும். அடுத்து இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக ஆயத்தப்படுத்துவர்களாக, பலப்படுத்துவர்களாக மாறுவார்களாக. ஒருவரும்
யோசுவாவை போல ஓ எழும்பட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரும் அநேக அப்போஸ்தலர்களைப் போல எழும்பட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரும் இயேசுவாகவே எழும்பட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டது.